வணக்கம் நண்பர்களே. நீங்க எப்பவாவது ஒரு விஷயத்தை ஆழமா நினைச்சு, அது அடுத்த சில நாட்கள்லேயே உங்க வாழ்க்கையில நிஜமா நடந்திருக்கா? யாரோ ஒரு பழைய நண்பரை பற்றி நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. திடீர்னு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். இல்லையென்றா, ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கான வழி தற்செயலா உங்களுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் நாம வெறும் தற்செயல் அல்லது அதிர்ஷ்டம்னு நினைச்சு கடந்து போயிடுறோம். ஆனா, உண்மை அது இல்ல. உங்க ஆழ் மனசுல இருந்து பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு குவாண்டம் சிக்னல் போயிருக்கும். அந்த சிக்னல் தான் அந்த சம்பவத்தை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கு. உங்க ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற இந்த சிக்னலை எப்படி நாம சரியான முறையில பயன்படுத்துறது? எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றது? அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஆழ்மனதும், குவாண்டம் அறிவியலும் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கைக்கு. நம்முடைய மனதை 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒண்ணு வெளிமனது, இன்னொன்னு ஆழமான மனம். அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு. நாம விழிச்சிருக்கும்போது யோசிக்கிறது, கணக்கு போடுறது எல்லாமே வெளிமனதோட வேலை. ஆனா, நமக்குள்ள இருக்கிற பேராற்றல் வாய்ந்த பகுதி எதுன்னா, அந்த நம்மளுடைய ஆழ் மனசு தான். இது அனைவருக்குமே தெரியும். குவாண்டம் இயற்பியல் படி, இந்த உலகத்தில இருக்கிற எல்லாமே ஆற்றல் அலைகளால ஆனது தான். நம்ம ஆழ் மனசு அப்படிங்கிறது வெறும் எண்ணங்களை சேமிக்கிற இடம் மட்டும் இல்ல. அது ஒரு சக்தி வாய்ந்த குவாண்டம் டிரான்ஸ்மிட்டர். அதாவது ஒரு தொடர்ந்து ஒரு சிக்னல் பிரபஞ்ச பெருவெளியா அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த பெருவெளி தான் நம்முடைய மூளை, உடம்போடு கனெக்ட் ஆகுறது. ஒரு எளிய உதாரணத்தையும் நாம் பார்த்துடலாம். நம்ம வீட்ல இருக்கிற வைஃபை ரவுட்டர் இருக்கு இல்லையா? அந்த கண்ணுக்கு தெரியாத அலைகள அது வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அலைகள் மூலமா தான் இன்டர்நெட் நமக்கு வருது. அதே போல தான் உங்களுடைய ஆழ் மனசும். அது 24 மணி நேரமும் நீங்க தூங்கும்போது கூட ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில சிக்னல்களை அனுப்பிக்கிட்டே இருக்கும். இங்க தான் ஒரு முக்கியமான விதியை நாம புரிஞ்சுக்கணும். உங்க ஆழ் மனசுல என்ன பதிவு இருக்கோ, அதுக்கு ஏத்த சிக்னலை தான் அது வெளியிடும். உங்க ஆழ் மனசுல என்னால ஜெயிக்க முடியுங்கிற சிக்னல் இருந்தா, அது வெற்றிக்கான சூழ்நிலைகளை நிச்சயமா ஈர்க்கும், கொண்டு வந்து தரும். ஒரு வேளை நீங்க அங்க பயமும், சந்தேகமும் இருந்தா, அது தோல்விக்கான பாதையைத் தான் காட்டும். நீங்க சில இடத்துல கம்பெனி, உங்களுடைய வீட்ல இருக்கிறவங்க மேல சந்தேகப்படும்போது, நீங்க அந்த மாரி நெனச்சீங்கன்னா, அது நிச்சயமாவே அவைங்க தப்பு பண்ற மாரியேவும் உங்களோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுக்கு உதாரணமே மிகப்பெரிய உதாரணம் இதுதான். ஏன்னா, குவாண்டம் விதிப்படி ஒரே ஒரு மாதிரியான சிக்னல் தான் ஒன்றை ஒன்றை ஈர்க்கும். நம்முடைய எ இந்த எண்ணமோ, சந்தேகமோ, பயமோ எதா இருந்தாலும், அத அப்படியே ஈர்த்து நமக்கு கொடுக்கும். பல மடங்கு திருப்பி கொடுக்கும். அது வாழ்க்கையில ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சுக்கங்க. இப்போ நாம எப்படி தவறான விஷயங்கள்ல செய்யறோம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா, நமக்கே தெரியாம நாம பிரபஞ்சத்துக்கு நெகட்டிவ் சிக்னல்களை அனுப்பிட்டே இருக்கிறது தான். நிறைய பேருக்கு பண பிரச்சனை இருக்கும். அவங்க வெளியில பார்க்கும்போது, நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும்னு சொல்லுவாங்க. இது இது அவங்க வெளிமனதோட ஆசை. ஆனா, அவங்க ஆழ் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஐயோ! அடுத்த மாசம் வாடகைக்கு எப்படி கட்டுறது? நமக்கு ஏன் எப்பவுமே காசு பற்றாக்குறையாவே இருக்கு? நம்ம ராசி அவ்வளவுதானா? அப்படின்னு ஒரு பயமும், கவலையும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க. வெளிமனது பாசிட்டிவா பேசினாலும், ஆழ் மனது எதை அனுப்புது? பற்றாக்குறைய அனுப்புது. அந்த சிக்னலை தான் ஆழம் அனுப்பும்போது, நமக்கு பற்றாக்குறை தான் வரும். குவாண்டம் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, உங்க வெளிமனசோட வார்த்தைகளை விட, உங்க ஆழ் மனசோட உணர்வுகளுக்கு தான் சக்தி அதிகம். அப்போ உங்க ஆழ் மனசு என்கிட்ட காசு இல்லைங்கிற சிக்னலை தொடர்ந்து அனுப்பும்போது, பிரபஞ்சமும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை தான் உங்களுக்கு திருப்பி தரும்.
திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் வெளி மனசால எனக்கு காசு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொன்னாலும், உங்களுடைய ஆழமான மனசுல என்ன இருக்குது? உங்களுடைய உணர்வலைகள்ல எப்படி இருக்குது? உங்களுடைய சிக்னல் எப்படி இருக்குது? நீங்க எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், நீங்க உங்களுடைய ஆழ் மனசோட சிக்னல் மாறாத வரைக்கும், உங்களுடைய பொருளாதார நிலை மாறவே மாறாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம செய்யற தவறு இதுதான். சிக்னலை வந்து தப்பா வச்சுக்கிட்டு, ரிசல்ட் நல்லா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இது எப்படி நண்பர்களே நடக்கும்? இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு எளிய வழியை நாம பார்த்துறலாம். ஒரே தகுதியும், ஒரே திறமையும் கொண்ட 2 மனிதர்கள் ஒரு வேலைக்கு போறாங்க. நேர்காணலுக்கு, இன்டர்வியூக்கு. முதல் நபர் ரொம்ப திறமையானவர் தான். ஆனா, அவருக்கு ஒரு ஆழமான பயம் இருக்கு. ஒரு வேளை அவங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாம போயிட்டா என்ன பண்றது? எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை விட நல்லா படிச்சவர் இருக்காங்களே! அப்ப அவரோட ஆழ் மனசு பயம் அப்படிங்கிற சிக்னலை வெளியிடுதுன்னு நல்லா தெரியுது இல்லையா? அவர் இன்டர்வியூ அறைக்குள்ள போகும்போதே அந்த பதட்டம் அவரோட உடம்புல தெரியும். உணர்வுலயும் தெரியும். அவர் நல்லாத்தான் தயார் செஞ்சிருந்தாலும், அவங்க இருக்கிற அதிகாரிகள் முன்னாடி அவரால சரியா பேச முடியாம நிச்சயமா போயிடும். இப்போ 2வது நபரை பார்ப்போம். அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இந்த வேலை எனக்கு கிடைக்கும். இல்லை என்றால் இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு இந்த பிரபஞ்சம் தரும். அப்படின்னு அவரோட ஆழ் மனசு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை வெளியிடுது. அவர் அந்த அறைக்குள்ள போகும்போது அவரோட முகத்துல ஒரு தனி தைரியமும், அந்த புன்னகையும் இருக்கும். அதிகாரிகள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் ரொம்ப நிதானமா, ஆ ஒரு நயனமா, அழகியலா பதில் சொல்வார் இல்லையா? இங்க என்ன நடந்துச்சுன்னா, 2 பேருக்குமே தகுதி ஒண்ணுதான். ஆனா, அவங்க ஆழ் மனசு வெளியிட்ட சிக்னல் வெவ்வேறானது. முதல் நபர் அவரோட பயத்தால வாய்ப்பை இழந்தாரு. 2வது நபர் அவரோட நம்பிக்கையால வாய்ப்பை பெற்றாரு. உங்க ஆழ் மனசோட சிக்னல் தான் மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குது. சரி, இப்போ மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம். என்னுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய அந்த பழைய தவறான சிக்னல்களை நான் எப்படி மாத்துறது? எனக்கு சாதகமான குவாண்டம் சிக்னலை நான் எப்படி உருவாக்குறது? இதுக்கு நாம வந்து 3 முக்கியமான வழிகளை வந்து பின்பற்றியே ஆகணும். முதலாவது ஆல்பா நிலை. இதைத்தான் ஆல்பா ஸ்டேட் டெக்னிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்முடைய மூளை எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். இந்த பீட்டா நிலையில் இருக்கும்போது நாம தூங்கும் போறதுக்கு முன்னாடியும் காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போதும் நம்ம மூளை ஆல்பா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அமைதியான நிலைக்கு வரும். இந்த நிலையில் வெளிமனது தூங்கிட்டே இருக்கும். ஆழ்மனதோட கதவுகள் அகலமா திறந்திருக்கும். இந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நேரா உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிடும். அதனால இனிமேல் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்கறதையோ, நெகட்டிவ் செய்திகள் பார்க்கறதையோ முழுமையா நிறுத்துங்க. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீர்களோ, அத மனசார நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. இது உங்க ஆழ்மனதோட சிக்னலை வந்து மிக வேகமா மாத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாத்துனாலும் பரவாயில்ல. ஆனா மாறும். அந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம பாசிட்டிவ் மாத்தும்போது நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவற்றை சமாளிச்சு உங்களுடைய ஆழ் மனசுக்கு இந்த நல்ல சிக்னல்களை நாம அனுப்பணும். 2வதா நிறைய பேர் பாசிட்டிவ் வார்த்தைகளை சும்மா கடமைக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு. மனசுல எந்த உணர்வும் இல்லாம சொன்னா அது ஆழ் மனசுக்கு போகவே போகாது. இத நல்லா தெரிஞ்சுக்கணும். வார்த்தைகளோட ஒரு உணர்வு, ஒரு எமோஷன் சேரும்போது மட்டும்தான் அது குவாண்டம் சிக்னலா மாறும். நம்ம சும்மா ஏனோ தானோன்னு சொல்லவே கூடாது. ஒரு விழிப்புணர்வோடு நம்ம எதுக்காக சொல்றோம்? ஏன் அந்த வார்த்தைகளை சொல்றோம்? அந்த உணர்வு அலைகள் பாயணும். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது நீங்க வெற்றி அடைஞ்சுகிட்டதாவே நினைச்சிட்டு சொல்லணும். அப்படி இருக்கணும் அந்த அ உணர்வுபூர்வமான வார்த்தைகள்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லும்போது, அது நிஜமாகவே நடந்து விட்டதைப் போல ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமையை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். அந்த உணர்வு தான் இந்த ஆழ்மனதோட மொழியே அதுதான். உணர்வோடு சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையுமே உங்க ஆழ்மனதின் குறியீட்டை மாற்றி எழுதும். அடுத்ததா இந்த விசுவலேஷன் திறன். உங்க ஆழ் மனசுக்கு எழுத்துக்களை விட காட்சிகள் தான் ரொம்ப நல்லா புரியும். பதியும் அங்க தான் ஆகும். தினமும் ஒரு 5 நிமிடம் அமைதியாக கண்ணாடி முன் கண்களை மூடி, உங்களுடைய இலக்குகளை ஒரு திரைப்படம் போல மனசுக்குள்ள ஓட்டிப் பாருங்க. நீங்க வாங்க நினைக்கும் வீடு, நீங்க அடைய நினைக்கும் பதவி எல்லாமே உங்க கைக்கு வந்து விட்டதா ஆழமா கற்பனை செய்யுங்க. நீங்க திரும்ப திரும்ப இதை பண்ணும்போது, உங்களுடைய ஆழ் மனசு அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். இது நமக்கு நடந்திருக்குது அப்படின்னே நம்பும். எப்போ அது உண்மைன்னு நம்புதோ, அப்போ அதோட சிக்னல் பல மடங்கு அதிகமாகும். அந்த சிக்னல் பிரபஞ்சத்தில் இருக்கும் அதே மாதிரியான வாய்ப்புகளை உங்களை நோக்கி இழுக்கத் தொடங்கும். உங்க ஆழ் மனசோட சிக்னல் மாறிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதற்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கு. உங்க சிக்னல் மாறும்போது, முதல்ல உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு பெரிய அமைதி வரும். தேவையில்லாத பயமும், பதட்டமும் உங்களை விட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம, உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறத் தொடங்கும். உங்களைத் தேடி நல்ல மனிதர்கள் வருவாங்க. உங்களுடைய தொழிலோ அல்லது வேலையிலோ புதிய கதவுகள் திறக்கும். ஒரு எளிய உதாரணத்தையும் பார்த்துடலாம். ஒரு ரேடியோவுல நாம சரியான அலைவரிசையை ஃப்ரீக்வென்சியை செட் பண்ணா மட்டும் தான் பாட்டு தெளிவா கேட்கும். கொஞ்சம் மாறினாலும் வெறும் சத்தம் மட்டும் தான் வரும் இல்லையா? அதே போல தான் உங்க ஆழ் மனசோட சிக்னலை நீங்க சரியா செட் பண்ணும்போது, உங்க வாழ்க்கையோட இசையும், அந்த பாட்டும் ரொம்ப அழகா மாறத் தொடங்கும். தடைகளாக இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே தானாகவே விலகிப் போகும். இதுதான் குவாண்டம் சிக்னலோட மிகப்பெரிய சக்தி. ஸோ, நண்பர்களே, இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மிக முக்கியமான உண்மை, நம்முடைய வாழ்க்கை நமக்கு வெளியில இருந்து தீர்மானிக்கப்படுறதே இல்ல. நம்முடைய ஆழ் மனசுக்குள்ள இருந்து வர்ற அந்த குவாண்டம் சிக்னல் தான் நம்முடைய விதியை உருவாக்குது. உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. இத வெளிய தேடாதீங்க. இனி மேலாவது கவலைகளையும், இந்த பற்றாக்குறையையும் நினைத்து தவறான சிக்னல்களை அனுப்பாதீங்க. கனவுகள் மீதும், உங்களுடைய திறமை மீதும் நம்பிக்கை வச்சு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை உருவாக்குங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்போதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்க. உங்க ஆழ் மனச சரியான வழியில நடத்துங்க. வெற்றி நமதே! நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.